data value what kind of data value? What data value? Function எங்க போய் டிக்ளேர் பண்ணிருக்கு? anyone? anyone? function declaration எங்க இருக்கு? see the line இருக்கு இல்லையா? so உன்னோட நீ டிஃபைன் பண்ண வேரியபிள் ஆகட்டும் டேட்டா வேல்யூஸ் ஆகட்டும் அந்த டேட்டா வேல்யூ வேரியபிள் எங்க நீ கெட் பண்றியோ அங்கதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்கு. சோ இங்க வேல்யூஸ் எங்க கெட் பண்ற? இந்த v ங்கறது இங்க நீ டிக்ளேர் பண்ண வேரியபிளா? இந்த d ங்கறது நீ டிக்ளேர் பண்ண வேரியபிளா? சோ வேரியபிள்ஸ் எங்க டிக்ளேர் எங்க கெட் பண்ணிக்கிறது இல்லையும் இந்த இடத்துல. சோ அதுதான் ஃபங்க்ஷன். அதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேவா? கிளியர்? டாபிக் போலாமா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கிறது ஆபரேட்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, ரைட்? ஒரு ஜெனரலா ஒரு ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி ஒரு பேஸ் கன்வர்ஷன் எப்படி இருக்கும்? பேஸ் கன்வர்ஷன் அது ஃபார்முலா என்ன? இந்த கன்வர்ஷன் மேத்தமேட்டிக்கல் கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும், ஜஸ்ட் நீங்க டைரக்டா போட்டாலே கேன்சல் ஆகும், அவுட்புட் வரும், கரெக்ட்டா? அதே மாதிரி இப்போ ஆபரேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆபரேட்டர்ஸ் என்ன ஆபரேஷன் கொடுத்துருக்காங்க? ஆபரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ், conditional operators, assignment operators. So here இது என்னது? assignment operators. actually b ஒரு value a plus b, a minus b, a divided by b, a into b இதெல்லாம் வந்து arithmetic operators. இந்த value அதாவது இந்த வேரியபிளோட இந்த வேல்யூ இந்த v னா இந்த டேட்டா வேல்யூஸ் இருக்கும். so 5 plus equal to போட்டு இன்னொரு டேட்டா டைப் கொடுத்தாங்க அப்படினா இந்த வேல்யூ இந்த ஆபரேஷன் இந்த டேட்டா டைப்புக்கு அசைன் பண்ணி இந்த ஆபரேஷன் பண்ணனும். ஓகேவா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அது one kind of operator. இந்த ஆபரேட்டர் அசைன்மென்ட் ஆபரேட்டர், ரைட்? சோ இத்தனை ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னா ஒரு ப்ரோகிராமிங் கொடுக்குற ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ரோகிராம் கொடுக்குற இதுவரை நீ பார்த்ததெல்லாம் டைரக்டா ஒரு ஆபரேஷன்ஸ் போட்டு நீ தனி பாட்டு போயிட்ட. ஆனா ஒரு ப்ரோகிராம்க்கு நீ ஒரு கண்டிஷன் மேக் பண்ணி either it is true or false either இந்த அவுட்புட்மா அந்த ஒரு கம்பேரிசனோட ஒரு அவுட்புட் உனக்கு வேணும் அப்படினா அந்த இடத்துல நீ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ற. ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நோடிட்டோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படினா ஸ்டேட்மென்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? ஸ்டேட்மென்ட்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோ ஆஃப் தி ப்ரோகிராமை கண்ட்ரோல் பண்றது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 types of statements இருக்கு. First, decision making statements. First, decision making statements. Clear? Decision making statements ல 3 types இருக்கு. If இந்த if மா if second one if else the next one if else if போட்டாலும் எல்சி கூட போட்டாலும் அது வந்து உங்க சி ப்ரோகிராமிங். இல்ல மேம் இந்த எல்சி கூட போட்டப்ப எரர் காட்டுது. ஆக்சுவலா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது எல்சி ன்னு தான் சொல்லுவோம். எல்சி ன்னு சொல்லுவாங்க. அது பேர் எல்சி. நீ ப்ரோகிராமிங் கோட் பண்ணும்போது எல்சி ன்னு போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் if statement, second